சார் வணக்கம். வணக்கம் ஜெயிச்சு. இன்னைக்கு தாவேகா தரப்புல இருந்து சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடியிருக்காங்க. விஜயும் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலான டீகோடிங் ஏதாவது இதில இருக்கா? நிச்சயமா. முதல்வர் பேசின கிறிஸ்மஸ் விழாவிலயும் சரி, விஜய் பேசின கிறிஸ்மஸ் விழாவிலும் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் தான். எடப்பாடி அவர்களும் கிறிஸ்மஸ் விழாவில் போய் பேசுகிறது வந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் தான். இதை வந்து நம்ம சோஷியல் ஈவெண்ட்ஸு, இவங்க வந்து வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறதுக்கு போனாங்கன்னெலாம் வந்து சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. 3 பேருமே அரசியல் பேசுகிறதுக்கு தான் போனாங்க, அரசியல் தான் பேசினாங்க. 3 பேருக்குமே வந்து கிறிஸ்தவ மக்களினுடைய வாக்குகள் வேணும். மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன்ஸ் வந்து 6.5% இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய கான்ஸ்டிடியூவன்சி. வழக்கமாக திமுகவுக்கு போட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் நடுவில் வந்து அதிமுகவுக்கு போனாங்க. திருப்பி 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முழுவதுமாக டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. ஸோ 3 எலெக்ஷனில் என்மாஸ் டிஎம்கேக்கு தான் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்துச்சு. ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ்லேருந்து வெளியில் வந்தபோது கூட மைனாரிட்டிஸ் அவங்கள நம்புறதுக்கு தயாராக இல்லை, எப்படியாவது உள்ளே போயிடுவாங்கன்னு. ஸோ இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கோயிங் பை ட்ரெடிஷ்னல் திங்ஸ் அண்ட் கோயிங் பை டேட்டா டிஎம்கே கிட்டேருந்து அந்த வாக்கு வங்கியை கொஞ்சமாவது பறிக்கணுங்கிறது தான் தாவேகாவினுடைய எண்ணம். இதுதான் ஆஸ் வி ஸ்பீக் திங்ஸ் ஸ்டாண்ட். 3 பேருமே அரசியல் தான் பேசினாங்க. முதல்வர் பேசினது ஒரு விதமான அரசியல், எடப்பாடி அவர்கள் பேசியது இன்னொரு விதமான அரசியல், விஜய் அவர்கள் பேசியது வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க என்னென்னா என்ன குழியில் தள்ள பார்க்குறாங்க, அந்த குழியிலேருந்து எப்படி வந்து பைபிளில் வந்து அந்த குழியிலேருந்து வெளியில் வந்து நாட்டை ஆண்டாரோ அந்த மாதிரி நான் ஆளுவேன் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறேன். இன்னொன்று விஜய் அவர்கள் சொன்னது வந்து மத நல்லிணக்கம், இது போன்ற விஷயங்களுக்கு வந்து தமிழ்நாடு பேர் போனது, அதை எங்கள் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றுவோம். உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். பட் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறீங்க, வரவேற்க தகுந்த விஷயம். தமிழ்நாடு பேர் போனது. நேற்று கூட வந்து தர்காவுக்கு சந்தனக்கூடு கொண்டு போகிறத எல்லா இந்துக்களும் வணங்குகிறார்கள். அதையெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை. யாரோ வெளியிலேருந்து வந்தவங்க அப்ஜெக்ட் பண்ணதை திருப்பரங்குன்றம் மக்கள் அப்ஜெக்ட் பண்ணதா திருச்சி பேசுகிறாங்க. திருப்பரங்குன்றம் மக்கள் அப்ஜெக்ட் பண்ணலை. அந்த மக்கள் வந்து இன்றைக்கும் அங்கே ஏதாவது பிரச்சனை, அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சீக்கு வந்துருச்சுன்னா தர்காவுக்கு தான் தூக்கிட்டு ஓடுறாங்க, மந்திரிச்சு தாயத்து கட்டுறதுக்கு. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கம். எனக்கு விஜய் அவர்களிடம் கிறிஸ்மஸ் அந்த பேச்சில் அவர் பேசினதுலேருந்து ஒரு கேள்வி எழுகிறது. மத நல்லிணக்கம் இந்த விஷயத்தில் இவ்வளவு பேசுனீங்க, ஒரே ஒரு வார்த்தை மத நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமாக யார் நடந்து கொண்டாலும் அவர்களை தாவேகா எதிர்க்கும். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது? திருப்பரங்குன்றத்தில் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறவர் திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தர்காக்கு அருகில் உள்ள தூணில் தான் விளக்கேற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். நீதிமன்றம் அதை சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை, நாங்கள் வழக்கமாக எங்கே ஏற்றுனோமோ அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுவோன்னு சொல்கிறாங்க. ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ் மீண்டும் நீதிபதியிடம் முறையிட்டு சிஏஎஸ்எஃப் பாதுகாப்போடு வந்து அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. கண்டெம்ட் கேஸு போட்ட பிறகும் கூட திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த கண்டெம்ட் கேஸை இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கிறது என்ன? ஒரு சாமியை வச்சு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு மதத்தை வைத்து. இதுக்கு மத நல்லிணக்கத்தை பற்றி பாடம் எடுக்கும் விஜய் அவர்கள் இதை பற்றி ஏன் பேசவில்லை? எல்லாரும் பேசிட்டாங்க. முதல்வர் தன்னோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்டாண்டை சொல்லிட்டார். பாஜக தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லிடுச்சு. ஐயுஎம்எல் சொல்லிட்டாங்க. மனிதநேய மக்கள் கழகம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க டிவிகேவை தவிர. இவங்களுக்கு ஸ்டாண்டே இருக்காதா? இதில் ஸ்டாண்டே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுல இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இப்படி ஒரு இஷ்யூ வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்பவும் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருப்பீங்களோ? இல்லைங்க, அவர் பேசியிருக்கணும். திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏதாவது ஒரு விதத்தில் பேசியிருக்கணும். அப்படி இல்லைன்னா மத நல்லிணக்கத்தை பேசும்போது இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களை பற்றியாவது பேசியிருக்கணும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி.
இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அந்த ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸை மட்டும் யாரும் தப்பு சொல்லல, முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ் மேலேயும் தப்பு சொல்கிறாங்க. அவங்களும் இது போன்ற விஷயங்களை செய்திருக்கக்கூடாது. இங்கே என்ன கன்டென்ஷனு, அந்த தர்காவுக்கு பக்கத்தில் விளக்கேற்றணும், விளக்கேற்ற போகிறவங்க தர்காவுக்கு எந்த சேதமும் வராமல் பார்த்துப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம்? நானே கேட்குறேன் அந்த கேள்வியை. உத்தரவாதம் கொடுக்க முடியுமா யாராவது? அதற்கு பயந்து தானே அரசு அங்கே ஏற்றவானா வழக்கமாக ஏற்றுற இடத்துல ஏற்றணும்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு இஷ்யூ ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல, அது ஏன் இல்லை? அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் விழாலையோ இல்லை இஃப்தார் நோன்பிலையோ கலந்துக்கிறது ஒரு பக்கம் இருக்குன்னா, அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் விஜய் வந்து முழுமையாக புறக்கணிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை புறக்கணிக்கிறதுலாம் இன்னும் விஜய் ஒரு எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணலங்க. கண்டெஸ்ட் பண்ண பிறகு தான் அவரோட பேஸ் என்ன, அவருக்கு யார் ஓட்டு போட போகிறாங்கலாம் தெரியும். இதை நான் முழுக்க முழுக்க ஓட்டுக்காகவே பேசலை. இது முழுக்க முழுக்க ஒரு மாநிலத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாநிலத்தில் எல்லா கட்சியும் கருத்து சொல்லிட்ட பிறகு தவிர்க்க முடியாத சக்தி நாங்கள் தான், எங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் தான் போட்டின்னு நீங்கள் ஒவ்வொரு மேடை ஏறி ஏறி சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த இஷ்யூவில் உங்களுக்கு என்ன ஸ்டாண்டுன்னு மட்டும்தான் நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் அன்னைக்கு ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நான் இருந்தேன், அந்த பொதுக்கூட்டத்தை கவர் பண்ணேன். அவர் மஞ்சளை பற்றி பேசும்போது ஆரவாரம் எழுந்தது. அவர் வந்து காவிரி தண்ணீர் வரலன்னு பேசினார், நியாயமான இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து நெசவாளர்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசினார், வரவேற்க தகுந்த விஷயம். நிறைய இஷ்யூஸை பற்றி பேசினார். ஆனால் பக்கத்தில் திருப்பூரில் நடக்கிற யூஎஸ் டேரிஃப் சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசலை. அப்போ இன்னும் நிறைய அவர் பேச வேண்டியது இருக்கிறது. திருப்பூர் மக்கள் சந்திப்பில் பேசுவார்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை ஜெயச்சந்திரன். நீங்கள் அந்த கொங்கு பகுதிக்கு போகும்போது அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பேசணும். நாங்கள் திருப்பூருக்கு போகும்போது மட்டும்தான் யூஎஸ் டேரிஃப்ஸை பற்றி பேசுவோம், நாங்கள் ஈரோட்டில் பேச மாட்டோங்கிறது நியாயம் கிடையாது. அது ஒட்டுமொத்த கொங்கு ரீஜனுக்கான ஒரு இஷ்யூ. அது அந்த இஷ்யூவை நீங்கள் பேசணும். உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப வந்து எலக்ட்ரிஃபைங்காக இருக்குது உங்கள் ஃபேன்ஸுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அட்மாஸ்பியர் நேரில் பார்த்தவங்கிற முறையில் அந்த ஃபேன்ஸில் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, வேறு யாருக்குமே ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. ஆனால் நீங்கள் அந்த ஃபேன்ஸை மட்டுமே கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இல்லை போட மாட்டேன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணாதானே நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வலுப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றிட்டாங்க, முழுக்க முழுக்க மாற்றிட்டாங்க. அதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நீங்கள் சொல்லணும்ல? ஏன் இந்த கேள்விகள் விஜய் மீது வைக்கப்படுகிறதுனா, நீங்கள் என்னன்னா ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை புறம் தள்ளிவிட்டு நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறீங்க. அப்போ திமுக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட ஸ்டாண்டை சொல்லணுமா இல்லையா? என் கேள்வியை எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் உங்களுடைய கேள்விகள்லேருந்து தான் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தான் மாற்று சக்தி, 2026 மே மாதம் நாங்கள் தான் முதலமைச்சராக வந்து உட்காந்து தமிழ்நாட்டை ஆள போகிறோங்கிறீங்க. நான் 4 மாதம் முன்னால் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ப்ரிப்பேர் ஆகிடணும்ல. அப்போ நீங்கள் மே மாதத்துக்கு ஆட்சிக்கு வரப்போகிறீங்கன்னா இந்நேரம் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும்ல, லிஸ்ட்டு ஸ்டாண்டு எல்லாத்தையும். அதில் தான் ஸ்டாண்டு கேட்குறோம். திருப்பரங்குன்றத்தில் ஸ்டாண்டு சொல்லுங்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லுங்கள், அதே மாதிரி திருப்பூர் யூஎஸ் டேரிஃப்ஸில் என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறி வச்சு எல்லா கட்சிகளும் இதை மூவ் பண்ணுறாங்க சார். இப்போ எலக்ட்ரோரலாக வரும்போது தானே இந்த ஒவ்வொரு இஷ்யூஸையுமே அவங்க பேசுகிறதுக்கும் இல்லை பேச வேணான்னு தயங்கி, விஜய் பேச மாட்டுறாருன்னா பேசுனா ஏதாவது ஒரு தரப்பு நம்ம மேலே வந்து எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மக்கள்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க இதை விஷயத்தை புரிஞ்சுப்பாங்களா, இல்லை பேசி தான் ஆகணுன்றதை எதிர்பார்ப்பாங்களா? இல்லை, எனக்கு புரியல இந்த கேள்வியே. இப்போது எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இவருக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னா இவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு எனக்கு தெரியணும். அவங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை நாம் வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கோம். அந்த மக்கள் அப்படி நினச்சிப்பாங்க. ஏன் விஜய்க்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியல.
அவர் பேசணும்னு ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதிமுக ஒரு நாள் பேசல, எல்லாரும் கேள்வி கேட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொசிஷன் என்னன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் பொசிஷன் நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. பட் அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, தாவேக்காவுக்கு ஏன் ஸ்டாண்ட் இல்லை? நீங்க என்ன சொல்றீங்க? என் கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, நீங்க ஆட்சி பண்ண போறீங்க, நீங்க தான் சொல்றீங்க அதை. அப்போ நீங்க எப்படி அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஆஸ் ஓட்டரா எனக்கு தெரியணும்ல. இப்போ கடந்த காலங்களில் அவர் வந்து வக்பு திருத்த சட்டம் இதிலெல்லாம் கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை வெளிப்படுத்துகிற போது இப்போ அவர் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லும்போது ஒரு செக்யூலரான பர்சனாக தான் இருப்பாருன்னு எடுத்துக்க முடியாதா? ஒவ்வொரு இஷ்யூலையும் கருத்து சொல்லணும். எல்லா இஷ்யூலையும் கருத்து சொல்றதுக்கு தான் நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க. நீங்க கருத்து சொல்லி ஆகணும். கருத்து சொல்வதற்கு தான். சூர்யா கிட்ட யாரும் கேட்கலங்க கருத்து, கமல்ஹாசன் கிட்ட கேட்கல, ரஜினிகாந்த் கிட்ட கேட்கல, சரத்குமார் கிட்ட கேட்கல, விஜய் கிட்ட கேட்குறோம். ஏன்னா அவர் அரசியல் தலைவராகி விட்டார். இதுவரையும் இருந்தவங்கலாம் கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இல்ல, இது கருத்து மட்டும் சொன்ன சரியான வாதம். ஆட்சிக்கு வந்தா நாங்க இல்ல அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தை இல்ல, திருப்பரங்குன்றத்துல இப்ப திமுக தப்பு பண்ணிடுச்சு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க இருந்திருந்தா இதை பண்ணியிருப்போம்னு சொல்லலாம்ல. அமைதி காக்கிறது எந்த வகையில் நியாயம்? சைலன்ஸ் வந்து காம்ப்ளிசிட் ஆயிடும் சம்டைம்ஸ். நீங்க வந்து வாயை திறந்து பேசணும். அவங்க கட்சிக்கே ஸ்டாண்ட் இல்லைங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அவருக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் பேசியிருக்காங்களே இந்த விஷயத்துல. ஸ்டாண்டா பேசல, அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாண்ட் இருக்கணுமா? இன்னொன்று என்னன்னா, அந்த மைனாரிட்டிஸுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன். அது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே வந்து ஹோல்சேல் டீலர் மாதிரி அவங்க அந்த ஓட் பேங்கை வச்சிட்டு இருக்காங்க 3 எலெக்ஷனாக. அப்போது அந்த மக்களுக்கான நீங்கள் அந்த மக்களுக்கும் போராடுறீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கான நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும்ல. இப்போ இன்னைக்கு திமுக வந்து சிறுபான்மையினர் மத்தியில் இப்படி ஒரு கருத்தும் இருக்கு. பிஜேபி உள்ள வந்துரும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியே எங்களை வந்து அந்த கருத்தை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். அந்த கருத்தில் எந்த தவறும் இல்லை. டிஎம்கே வந்து பிஜேபியை யூஸ் பண்ணி தான் 3 எலெக்ஷனும் ஜெயிக்கிறாங்க. பிஜேபியை எதிர்ப்பை நம்பி மட்டும்தான் அவங்க தேர்தலில் பெருமளவில் களமாடுறாங்க. அதையே சொல்லி ஓட்டு வாங்குங்கிறேன் நான். எங்க முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணாங்க? இல்லை அதை அவங்க சொல்ல, அதையாவது விஜய் அவர்கள் சொல்லட்டும்ங்கிறேன். அதை சொல்ல நான் வரலைன்னு அவர் சொல்றாரு. அதை சொல்ல வரலைங்கிறது ஓகேங்க. பட் அடிப்படையில் நீங்களும் என் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல விஜய்க்கு கருத்து இருக்கணுமா வேணாமா? ஒரு அரசியல் தலைவர்னா எல்லா விஷயத்திலையும் கருத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அரசியல் தலைவர் என்றால் கருத்து இருக்கணும், அவ்வளோதான். நம்புறாங்கல்ல. இதுல இன்னொன்னும் இருக்கு. அவ்வளவு பேர் 40,000 பேர் அன்னைக்கு வந்து அந்த ஒரு க்ரௌடட் இடத்துக்கு வராங்க ஈரோட்டில். அவரை நம்பி 3.5 to 4.5 லட்சம் மக்கள் மதுரைக்கு வந்தாங்க. ஒரு 4 லட்சம் பேர் விக்கிரவாண்டிக்கு வந்தாங்க. அதனால தானே கேட்குறோம். இது யாருமே வந்து எங்களுடைய கற்பனையிலிருந்துலாம் யாரும் கேட்குறோம். உங்களை பார்க்க இதுவரைக்கும் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு 15 லட்சம் பேர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. 14 லட்சங்கிறது வந்து ஹியூஜ் நம்பர். ஒருத்தரை பார்க்க வர்றது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன நம்பிக்கை கொடுக்க போகிறீங்கிறது தான் கேள்வி. அதை கேட்கணும். அவர் வந்து நான் வந்து சலுகைக்கு எதிரானவன் இல்லைங்கிறாரு. உண்மையிலே சரியான வாதம். தமிழ்நாட்டில் சலுகைக்கு எதிராக இருந்துட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அது கரெக்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. இன்னொன்று, கீழ்த்தனமான அரசியல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு. பண்ணலைன்னா ரொம்ப சந்தோஷம். பட்டு இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸில் நீங்கள் பேசணும்ல. ஏற்கனவே பரந்தூரை பற்றி பேசினார், இப்போ அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இன்னும் இந்த 3 மாத காலம் இருக்குது சார். இந்த கேம்பெயினிங் ஸ்டைல் பற்றியும் கொஞ்சம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே அவங்களுக்கான கேம்பெயினை தொடங்கிட்டாங்க. இப்போ இதில் கூட்டணின்னு வரும்போது திமுக வந்து அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி தெரியுது, அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தெரியுது. இந்த போக்கு இப்படியே போகும்னு பார்க்குறீங்களா? இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதுவுமே எலெக்ஷனில் வந்து எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது, எல்லாமே டைனாமிக் தான். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துரும்னு நினைக்கிற திமுக நாளைக்கு ஆட்சிக்கு வராமல் போகலாம். இன்றைக்கி திமுக ஆட்சிக்கே வராதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு திமுக ஆட்சியை பார்க்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் எலெக்ஷனில்.
எதுவுமே வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, எல்லாமே டைனாமிக் தான், மூவ் ஆகிட்டே இருக்கும், சுச்சுவேஷனை பொறுத்து தான். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஜெயச்சந்திரன். விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து அவருடைய கேம்பெயினில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னா பெருமளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்க கட்சியினுடைய ஆட்டிடியூட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. கரூருக்கு பிறகு அவங்க வந்து மக்களை ட்ரீட் பண்ணுற விதம், அந்த பொதுக்கூட்டங்களை நடத்துறது, அங்கே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது, எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் இருப்பது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். இதெல்லாம் யாரும் இல்லைன்னே சொல்ல. டிவிகே கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னுலாம் யாரும் பேசல. டிவிகே கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கான சப்போர்ட் பேஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறதே தவிர குறையவில்லை. அதனால தான் என்னுடைய கேள்வி அதிகமாகுது. உங்களுக்கு சப்போர்ட் பேஸ் அதிகமாக ஆக உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்கன்னு சொல்கிறோம். திருப்பரங்குன்ற இஷ்யூலேயே விஜய் கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால, அவர் கருத்து சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆனால் அவர் கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால அவர் வலதுசாரி கருத்துக்களை ஆதரிக்கக்கூடியவராகவோ, இல்லை பிஜேபி ஸ்டாண்டை எடுத்துருவாரோ, இல்லை மறைமுகமாக எடுத்துட்டாரோன்னு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதில் உடன்பாடு இருக்கு அவங்க? இல்லை, அதுக்கு தான் அவர் பேசணுங்கிறது. அவர் பேசிட்டாருன்னா வேற யாருக்குமே வேலையே இல்லைல்ல. இப்போ டிஎம்கே ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கே சொல்லிட்டாங்க, ஒரு நாள் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஸ்டாண்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஏடிஎம்கே ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து நான் இந்த பக்கம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகலாம். விஜய் திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் என் ஸ்டாண்டுன்னா அதிலே எல்லாம் புரிஞ்சு போச்சு. திருப்பரங்குன்றம் இஷ்யூ இன்னைக்கு வரைக்கும் பெருசாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு லோக்கல்ஸ் கிட்ட சப்போர்ட் இல்லை. அப்போ சிம்பிளாக அவர் மக்கள் எனக்கு என்னங்க ஸ்டாண்ட் அதில்? திருப்பரங்குன்றம் மக்கள் இந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க விருப்பப்படி அவங்க இருந்துட்டு போட்டோம், அதுதான் என் விருப்பம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உங்களை யாருமே இவ்வளோ 20 நிமிஷம் நானே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிம்பிள் ஸ்டாண்டு தானே. மக்களோடு நான் நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா, மக்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன்றீங்களா, அதை வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே. மக்களோடு நான் இருக்கிறேன், திருப்பரங்குன்றத்திலும் அந்த மக்களோடு நான் இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஹெட்லைன்ஸு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். இப்போ அதில் இன்னொரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல, கரூருக்கு அப்புறம் பிஜேபின்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்தலை, திருப்பரங்குன்ற இஷ்யூலேயும் அமைதியாக இருக்காரு, எலெக்ஷனில் என்டிஏக்குள்ளே அவர் போயிடுவார், அதுக்கான ஒரு சிக்னல். அதை நான் பார்க்குறேன். விஜய் என்டிஏக்குள்ளே போகிறத அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கவில்லை. அது நடக்காது. அது எப்போ நடக்கும்னா விஜய் வந்து நமக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அது நடக்கும். விஜய் வந்து தன்னுடைய முதலமைச்சர் ஆசையை துறந்து விட்டார் என்றால் அது நடக்கும். எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? நிச்சயமா அவர் முதலமைச்சர் ஆகணும்னா அவர் தனியாக தான் நிற்கணும். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் அவர் அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்து விட்டு விட்டு வந்திருக்கிறார். அவர் இன்னொருவரை முதல்வர் ஆக்குவதற்கோ திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருந்திருந்தால் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் அவர்களுக்கு லெட்டர் பேடில் 2 A4 ஷீட்டில் திமுகவை கடுமையாக தாக்கி ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த லெட்டர் பேடில் தான் முன்ன ராஜாவை தாக்கி ஒரு இது கொடுத்தாரு. தாக்கி இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதே லெட்டர் பேடில் 2 A4 ஷீட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டு ஒரு ₹2 செலவில் பிரிண்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு எல்லாருக்கும் நான் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போகிறேன், அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு 10 நாள் கால்ஷீட்டை கட் பண்ணிட்டு போய் ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு ஏடிஎம்கே ஆட்சி கட்டில் உட்கார வச்சுட்டு சூப்பர் சிஎம் ஆகிருப்பார் விஜய். இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு திமுகவை மட்டும்தான் தோக்கடிக்கணும்னா இது பெஸ்ட் வழி. பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, வித்தவுட் எனிதிங். என்னுடைய திரை பிம்பத்தை வைத்து நான் ஒரு கட்சியை ஆட்சியிலேருந்து இறக்கிட்டேன், இன்னொரு கட்சியை உட்கார வச்சுட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு 500 கோடி ரூபாய் விட்டுட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் திரை உச்சத்திலிருந்து விட்டு விட்டு வருகின்ற காரணம் என்ன? நான் முதலமைச்சர் ஆகணும், தாவேகா வந்து ஆளுங்கட்சி ஆகணுங்கிறது தான். அப்போ தாவேகா ஆளுங்கட்சி ஆகணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா நீங்கள் தனித்து நின்று தனித்து உங்களுடைய பலத்தை நிரூபித்து தனித்து நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். இல்லை, அந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் திமுகவை இவ்வளவு கேட்குறாரு, பேசுகிறாரு,
பிஜேபின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. இல்லை, பிஜேபியை பற்றி பேசலைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் விஜயோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, நான் எல்லா கட்சியும் எதிர்க்கிறேன்ற மாதிரி பேர் எனக்கு வேணாம். நான் திமுகவே எதிர்க்கிறேன். எல்லா கட்சியும் எதிர்க்க வேணாம். நீங்க திமுக எதிர்க்கிறீங்கல்ல, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு பிஜேபி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவர் அவர் சீமான எதிர்த்து பேசலன்னு யாரும் கேட்கலையே. கேட்கறது பிஜேபி ஏன் எதிர்த்து பேசுறது தான் கேட்கு. பிஜேபி எதிர்த்து பேசலன்னு கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து பேசுனீங்களே, இப்போ நான் அந்த இடத்துலேருந்து பேசுகிறேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நாம் பெட்டராக கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா, டிஎம்கே பெட்டராக கிரிட்டிசைஸ் பண்ணுதான்னு போதும். நாம் உட்காந்து ஒரே பக்கமாக திமுகவே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதிமுக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். எது யார் என்ன பண்ணாலும் திமுக தான். அந்த டெம்ப்ளேட்டை விஜய் ஃபாலோ பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அது புது ஸ்ட்ராட்டஜியே இல்லை. அது தமிழ்நாட்டில் தொண்டு தொட்டு வழக்கமாக வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது திமுகவை திட்டுறது. அதை தான் விஜய் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார், வேற ஒன்றுமே இல்லை. பாஜகவை அவர் வந்து திட்டலைங்கிறதெல்லாம் எனக்கும் புரியுதுங்க. பட் அதுக்காக அவர் வந்து பாஜக கிட்ட விலை போயிட்டாரு, கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் அவர் வந்து இப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கல. கரூர் சம்பவத்தில் யாராலையும் விஜய் ஒன்றுமே பண்ண முடியாது. சிபிஐ என்ன பண்ணும்? அரெஸ்ட் பண்ணிடுமா? இல்லை அவர் மேலே கேஸ் போட்டுருவாங்களா? எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? எஃப்ஐஆர் போடுறதா இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டே போட்டிருக்கலாமே, ஏன் போடலை? எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிடுங்க. நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? விஜய் டிலே பண்ணி மக்கள் அந்த அங்கே வந்து ஸ்டாம்பீட் நடக்கணுங்கிறதுக்காக தான் அவர் டிலேடாக வந்தாருங்கிறது நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அது ஆக்சிடெண்ட்டுங்க. ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் யாரை என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் விஜய் வந்து பாஜகவிடம் நெருங்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நான் புரிஞ்சுக்கிறது, அவரோட அரசியல்ல நான் புரிஞ்சுக்கிறது. 2026 தேர்தலில் 26 தேர்தலை பொறுத்தவரையில் அவர் பாஜகவோட போக மாட்டார். பாஜக இல்லாத அதிமுகவோட அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அப்பவும் அவர் முதலமைச்சர் கனவை மறந்துடணும். அவருக்கு வந்து 2 ஆப்ஷனுங்க. 26ல் திமுகவை தோக்கடிக்கணுமா, இல்லை 31ல் தான் முதலமைச்சர் ஆகணுமா? இதில் எதுன்னு விஜய் தான் சூஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கெரியர் உச்சத்தில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவங்க முதல் எலெக்ஷன்லேயே நான் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. முதல் எலெக்ஷனில் நான் போட்டி போடுறேன், நான் வந்து ஜாம்பவான்களை எதிர்த்து போட்டி போடுறேன், நான் ஸ்டாண்ட் ஆனானா மக்கள் எனக்கு 2வது எலெக்ஷனில் சான்ஸ் கொடுப்பாங்க. சிரஞ்சீவிக்கும் 2வது எலெக்ஷன்லேயே சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் சிரஞ்சீவி பொறுமை இல்லாமல் காங்கிரஸில் கொண்டு போய் கட்சியை இணைஞ்சிட்டார். பட் விஜய் அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டார். இதில் இன்னொன்று இருக்குது ஜெயச்சந்திரன். விஜயோட ஃபேன்ஸ் வந்து விஜய சிஎம்ஐ பார்க்கணுன்னு தான் போய் நிற்கிறாங்க. 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம். இன்னொருத்தரை சிஎம் ஆக்குறதுக்கு அவங்க போக மாட்டாங்க. அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து விஜயை தான் முதலமைச்சர் இருக்கையில் அமர வச்சு பார்க்கணும், வேற யாரையும் இல்லை. விஜய் வந்து வேற யாரையாவது முதலமைச்சராக கை காண்பித்தால் அவருடைய கோர் ஓட் பேஸியே அவர் இழக்க நேரிடும். அதனால அந்த தவறை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்டாண்டாக பேசிட்டு விஜயை ஏற்றுக்கிறவங்க மட்டும்தான் ஓட கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு இவங்க போய் இன்னொருத்தரை கை காட்டி அவருக்கு நாங்கள் முதலமைச்சர், அவரை முதலமைச்சர் ஆக்குங்கன்னா அதுக்கு நீங்கள் அரசியலுக்கே வந்திருக்க வேண்டாமே. என் கேள்வி புரியுதில்ல? பேசிக்கலாக அவ்வளோதான். எதிர்கட்சிகள் இணையும் திமுகவை நான் அடுத்த தேர்தலில் தோக்கடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். சார், எஸ்ஐஆர் நடவடிக்கை ஒரு 66 லட்சம் ஓட்டுகள் வந்து ஷிஃப்டட் ஆர் ஆப்சண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் கூட இறந்தவர்கள் இந்த மாதிரி கணக்கு காட்டப்பட்டிருக்கு. இது வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? கட்சிகள் கீழே போய் வேலை செஞ்சு அந்த ஓட்டர்ஸை திருப்பி என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா யாருக்குமே பாதிப்பு இருக்காது. அதை பண்ணிடுவாங்க. இந்த டெட்டில் கூட இன்றைக்கி ஒருத்தர் பல்லாவரம் தொகுதியில் என் பேர் டெட்டில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் உயிர் தெழுந்து வந்து சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷனோட தவறுங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸை 3 மாதத்தில் கண்டென்ஸ் பண்ணி பிஎல்ஓஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்து, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்து, மக்களை டார்ச்சர் பண்ணி, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 63-64 லட்சம் இருக்குல்ல, அது பெரும்பான்மையான வாக்குகள் மீண்டும் உள்ளே வந்துடும். நீங்கள் பாருங்கள்,
6 கோடி 6.25 கோடிக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருப்பாங்க 26ல். எழுதி வச்சுக்கோங்க. ஓகே சார். இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை என்ஷூர் பண்ணிடுவாங்க. குறிப்பாக டிஎம்கே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்கே கொடுத்துருக்காங்க, அது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யங் ஓட்டர்ஸோட நேம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய வாக்குகள்லாம் திராவிட கட்சிகளுக்கு வரப்போகிறது இல்லை, என்டிகேவும் டிவிகேவும் பெரிய லூசர்ஸாக இருப்பாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. யார் வைக்கிறா இந்த பார்வை எனக்கு புரியல. இதான் இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குல்ல, போய் உட்காந்து வேலையை பார்த்து நேம்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. அது இங்கே கருத்து சொல்லிக்கிட்டே போகலாம். பீகாரில் அப்படி தான் சொன்னாங்க, ஒரு கம்யூனிட்டியாக பார்த்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வந்து என் ஓட்டு எடுத்துட்டாங்கன்னு யாருமே பெருசாக வந்து பேசலை. யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ண முடியாது? 2022 நீங்கள் ஓட்டே போட்டிருக்க மாட்டீங்க சார். எப்படி சார் உங்களுக்கு எடுப்பாங்க? நீங்கள் இப்போ ஒரு சிலர் பிறந்தே இருக்க மாட்டீங்க தம்பி. இல்லை, அதுதான் இப்போ விஜய் கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் இல்லையா, ஜென்சி ஓட்டர்ஸ் எல்லாம் அவங்க நீங்கள் எடுத்துருவாங்க. அவங்க ஃபார்ம் 6 போட்டு அவங்க வந்துருவாங்க உள்ள. அதனால தான் சொல்கிறேன் 6.25 கோடி இருக்கும். அதில் எந்த பாதிப்பு பெரிய பாதிப்புலாம் தமிழ்நாட்டில் ஓட்சோரின்னு ராகுல் காந்தி பேசினது, அதை தொடர்ந்து இங்கே இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பேசினது, அது ஒரு ரியல் இஷ்யூவாகவே இல்லையா? எஸ்ஐஆரை வந்து அவங்க வந்து டிஎம்கே வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. பீகாரில் பேசினாங்க, இங்கே வர வழியில் எதிர்த்தாகணும். இன்னொன்று, அது குறுகிய காலத்தில் இருந்ததுனால தான் இங்கே பெருமளவில் அதற்கு எதிர்ப்பு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் போலி வாக்காளர்கள்ன்றாங்க. ஜெயக்குமார் அவரே சொல்லியிருக்கிறாரு நேற்று வந்து, என் பேரனுக்கு ஓட்டு இல்லை, என் மருமகளுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு குடும்பத்தில் 3 பேருக்கு வந்திருக்கு, ஒருத்தருக்கு வரல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு, ஒய்ஃப்க்கு வரல. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட தவறுங்க. அவங்க வந்து குறுகிய காலத்தில் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபார்ம்ஸை டிஜிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பிஎல்ஓக்கு 1300 ஃபார்ம்ஸை டிஜிட்டைஸ் பண்ணோம். அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே அவங்க உட்காந்து டிஜிட்டைஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவாங்க? மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி தான் நடக்கிறது தான் இது. இதில் வந்து இவங்களோட ஓட்டை வந்து குறிப்பிட்டு எடுக்கிறாங்க, அதெல்லாம் நான் நம்பலை. எஸ்ஐஆர் பீகார்லேயே வந்து இவங்க எஸ்ஐஆரை முழுக்க நம்பதுனால தான் இவ்வளோ பெரிய தோல்வி. இவங்க எஸ்ஐஆரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, பிஜேபி போய் 10,000 ரூபா கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட போய் உட்காந்து பேசினாங்க, ஓட்டு போட்டாங்க. அந்த தவிர இங்கே திமுக செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து கிரவுண்டில் போயிட்டு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் லெவலில் பார்ட்டிஸ்க்கு ப்ரெசன்ஸ் இருக்கும் போது உங்களால் எதுவும் பண்ணணும். நன்றி சார். நன்றி.